போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். நானே ரொம்ப புரோக்கனா இருந்த ஒரு சர்டன், நான் இதை பத்தி பெருசா பேசினது கிடையாது. பிகாஸ் இட் கேம் அப், ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் இட். பட் இந்த ஒரு 10-15 பேர் என்னை சுற்றி இல்லாமல் இருந்திருந்தா 25 எனக்கு. ஒரு கிரியேட்டர் இல்லை ஒரு பெர்ஃபார்மருக்கு சக்ஸஸ்ங்கிறது ட்ராப்பாக மாறிடுதா? டேரக்டர்ஸ் நல்ல கதைகளோட வராங்க. இத்தனை சக்ஸஸ் கொடுக்குறவங்களுடைய படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அவர் ஒரு சின்ன கேரக்டர் இன்னொரு இடத்துல பண்ணியிருந்தா கூட போய் பார்க்கணும். ஹீரோவுக்கு அது ஒரு சிச்சுவேஷன். ஆமாம் ஆமாம், அவர் சக்ஸஸ் கொடுத்துட்டு அடுத்தது சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றது. பட் குரு சோமசுந்தரத்துக்கு அது கிடையாது. வெகுஜன மக்களுக்காக நம்ம படம் எடுத்தோம். அவங்களோட ரிவ்யூவை அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கிறீங்களா? ஜமா நிறைய ஃபிலிம் சர்க்கிள்லேருந்து பார்த்தாங்க. செகண்ட் ஹாஃப் இட்ஸ் குவைட் பிரில்லியன்ட், சூப்பராக இருந்தது அப்படின்னு. ஆனால் மக்கள் கிட்ட வரும்போது எனக்கு என்ன இருந்ததுன்னா, விஜய் சலாரில் எல்லாரும் பார்த்தாங்க. அடுத்தது ஜான் விஜய் என்ன படம், யாருமே கவலைப்படப்படுது. 2025 எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 25ல பாட்டிலோட சுத்த போறேன்னா கூட இருக்கலாம். இப்போ ஒரு கிரியேட்டர் இல்லை ஒரு பெர்ஃபார்மருக்கு சக்ஸஸ்ங்கிறது ட்ராப்பாக மாறிடுதா? ஏன்னு கேட்டேன்னா, ஒரு சக்ஸஸ் கொடுத்தோன்னே ஒரு ப்ரெஷர்ஸ் அடுத்தது நம்ம சக்ஸஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போது அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம்? கன்சிஸ்டண்ட்டாகவே ஓகே சக்ஸஸ் ஃபெயிலியர் வாட் எவர், பட் அது ஒரு பெர்ஃபார்மர் இல்லை ஒரு கிரியேட்டராக அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது லைஃப் லாங்கு. நான் எனக்கு ஃபினான்ஷியலாக எதுவும் தேவையில்லை, நான் பாட்டுக்கு அப்படியே இருக்கிறேன், என்னுடைய வசதிகள்லாம் கம்மி பண்ணிட்டு நான் அடுத்து இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் மூவிக்குள்ளே தான் நான் போகணும் அப்படின்னா, அந்த ஒரு இன்னொரு சக்ஸஸுக்கான மூவிக்காக வெயிட் பண்ணுற பீரியடில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சஃபர்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்னொரு படத்தை சக்ஸஸ் அடைய முடியாது. ஸோ நான் அப்படி பார்க்குறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். அதில் ஒரு ரிக்ரெஷன்ஸ் வரும். ஏன்னா அது ஒரு ஃபார்முலாவில் போகுது. நீ அடுத்தடுத்த 3 பெரிய சக்ஸஸ் கொடுத்தாதான் நீ இந்த கேட்டகரிக்குள்ளே போவ, இத்தனை கோடி ரூபா சம்பளம் வரும். நீ அடுத்து 2 தான் கொடுத்துருக்குற, 3வது ஃபாலோ ஆகிட்டேன்னா நீ அடுத்த கேட்டகரி ரவுண்டில் இருப்ப, உனக்கு இவ்வளோ தான் சம்பளம் வரும். அப்படிங்கிறது இது ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது. அது எப்படியோ உருவாகிருக்குது. ஏன்னா இத்தனை சக்ஸஸ் கொடுக்குறவங்களுடைய படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், ஓப்பனிங் டேஸில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸினுடைய அளவு கூடுது. ஸோ இதில் 2 பக்கமும் இருக்குது. ஒன்று ஆக்டராக ஒரு கிரியேட்டராக நான் என்னுடைய பேத் ஆஃப் சினிமா இல்லை ஆர்ட் இப்படி இருக்கணும்னு நான் தீர்மானிக்கிறது, இடையில நான் கொஞ்சம் மாறிக்கிறது ஒன்று இருக்குது. 2வது ஆடியன்ஸும் ஒரே நேரத்தில் ஒரு ஆள்கிட்டேருந்து திரும்ப சக்ஸஸை எதிர்பார்க்கவும் கூடாது. அதாவது நான் சொல்கிறது சக்ஸஸுங்கிற இந்த ரேட் இப்போ ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா முன்னாடி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, இளைஞர்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டிலில் இப்போ விளம்பரங்கள் சினிமா விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிது. இப்போ 100 கோடி, 37.4 கோடி முதல் நாள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பற்றி குமார் ராஜா கூட பேசியிருந்தாரு. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா பயணம் கிடையாது, சினிமாவுக்கான ஆரோக்கியமான பயணம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இதில் 2 பக்கமும் சக்ஸஸ் நெருக்கடியை புரிஞ்சுக்கணும். ஆக்டரும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஆக்டரை ஃபாலோ பண்ணி எனக்கு இவருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் டேஸில் பார்க்குறவங்க, அவர் ஒரு சின்ன கேரக்டர் இன்னொரு இடத்துல பண்ணியிருந்தா கூட போய் பார்க்கணும். அப்போ தான் அவர் ஒரு ஹோலிஸ்டிக் ஃபிலிம் இவங்களும் கொடுக்க முடியும், டேரக்டர்ஸும் கொடுக்க முடியும். நான் பார்க்குற சிக்கல் என்னென்னா, டேரக்டர்ஸ் நல்ல கதைகளோடு வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கதைகளில் எனக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பெரிய ஆக்டர் வேணும், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இன்னொரு பெரிய ஆக்டர் வேணும். அப்படிங்கும்போது அவங்க ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மூவியினுடைய இது மாறுது. ஸோ அது 2 பக்கமும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவசர தேவை என்ன, அதனால என்னுடைய எதிர்காலத்தினுடைய சக்ஸஸ்னுடைய நீட்சி குறையும். ஆனால் நான் நிம்மதியாக இருப்பேன்னா நான் எப்போதும் நிம்மதியாக இருக்கிறத நோக்கி தான் போவேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கிரிட்டிசிசம் வேலிடேஷன் இது பொதுமக்கள் வெகுஜன மக்களுக்காக நம்ம படம் எடுக்கிறோம். அவங்களோட ரிவ்யூவை அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கிறீங்களா, இல்லை சோ கால் மாஸ்டர்ஸ் இன் சினிமா அவங்களுடைய இன்புட்ஸை எடுத்துக்கிறீங்களா, இல்லை 2 எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க?
யார்கிட்டேருந்து வருதுங்கிறத விட எப்படி வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அது ஒரு இப்போ காமன் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர்ற கருத்துக்கள் வந்து சோகால் ஃபிலிம் கிரிட்டிக்ஸை விட பயங்கரமாக ரொம்ப தி ஆன் பாயிண்ட் இருந்ததுலாம் ஆமாம், அவ்வளோதான். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சியூமர் யார், அவங்க தான், அவங்களுக்காக தான் நம்ம ஃபிலிம் பண்ணுறோம். ஸோ அவங்களோடது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமானதாக எடுத்துக்கும் போது இன்னும் ஒரு பெட்டர் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வருது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு அதுக்கான இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இதிலே தெரிஞ்சுது. ஜமா வந்து அவ்வளோ ப்ரிவ்யூ ஷோஸ் வந்து நாங்கள் போட்டோம். அந்த ப்ரிவ்யூ ஷோஸ் போடும்போது ஃபிலிம் ஃபெட்டினிலேருந்து தான் எல்லாருமே நிறைய ஃபிலிம் சர்க்கிள்லேருந்து பார்த்தாங்க. பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் குவைட் பிரில்லியன்ட், சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. இது தொடர்ந்து எனக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நானும் எடிட்டரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், இப்படி மாற்றி வைக்கலாம், அப்படி மாற்றி வைக்கலாம், ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபை பற்றி எனக்கு வந்து கருத்துக்களே வந்து இல்லை, நிறைய கருத்துக்கள் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்படி சொல்லும்போது அதை சரி எதுவும் இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது. இனிஷியலி அந்த செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது கடைசிக்கு கமெண்ட்ஸ் இருந்தது, நம்ம அதில் இது பண்ணவே இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட வரும்போது எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்ன தொய்வு இருந்தது அப்படின்றது வந்து சொன்னாங்க. எனக்கு அப்படியே திடீர்னு பயங்கர ஷாக்காக இருந்தது. அப்படின்னு சரி ஃபஸ்ட்டு வந்தவங்க இதை சொன்னாங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லாருமே இதை சொல்கிறாங்க. அந்த டேஸ்ட் மாறுதுல எல்லாம். இப்போ கூட வெளில ஒருத்தர் பார்த்துட்டு அதான் சொன்னார், செகண்ட் ஹாஃப் மட்டும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே, அப்போ இப்படி தானா? ஸோ ரெண்டு பேருமே இங்கே வேறு, ஃபிலிம் சர்க்கிளுங்கிறது வேறு, மக்களுங்கிறது வேறு. மக்கள் வந்து அதில் இருக்க ஹானஸ்டியை பார்க்குறாங்க, அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹானஸ்ட்டாக ஒரு ஃபிலிம் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்தாலும் அந்த கமர்ஷியலுக்கு நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்தீங்கன்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபிலிம்ஸையும் இதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, ரெண்டுத்தையும் கலக்கிறதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்து கிரிட்டிசிசம் வருது. ஸோ அதை மட்டும் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசத்தை எவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம டெவலப் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் கொடுத்த 2024ஓட ஒரு மூமெண்ட்டு, ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற 2025ஓட ஒரு மூமெண்ட்டு சொல்லுங்கள். என்னோடய படம் இந்த வருஷம் வருது, 25ல் வருது. ஆனால் எனக்கு பர்சனலாக 24ன்றது ரொம்ப ஹாப்பியான ஜாய்ஃபுல்லான ஒரு இயர் தான். ஏன்னா என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள், நம்ம இயர்ஸ் டுகெதர் நான் அவங்களோட சேலஞ்சஸ் அண்ட் சஃபரிங்கை பார்த்துருக்கேன், அவங்களோட ட்ரீம் வந்து கூடவே இருந்திருக்கேன். லைக் பாரியோட ஃபில்மாக இருக்கட்டும், முக்கியமாக ஜெய்யோட ப்ளூ ஸ்டார் இயரோட ஸ்டார்டிங்லேயே அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிச்சு. சூப்பராக ஒரு இன்க்ளூசிவான ஒரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லாக பேசியிருந்தது. அதுக்கப்புறம் மைக்கிள்னு ஒருத்தரோட, அவர் ஒரு ஃப்ரெண்ட், அவரோட போகுமிடம் வெகு தூரம் இல்லை போச்சு, ஜமாவோட பயங்கரமான ஒர்க்கு, இதெல்லாத்தையும் தாண்டி எனக்கு சுரேஷ் அண்ணா ஜேபேபி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கபாலியில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக சேரும்போது சுரேஷ் அண்ணா தான் கோ டைரக்டர். கபாலியில் காலாவில் ரூம்லலாம் நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் இருப்போம். ரஞ்சித் ரொம்ப ப்ரெஷரில் இதில் இருக்கும்போது சுரேஷ் அண்ணாவோட நிறைய விஷயம், இப்போ நம்ம அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு படத்தில் எதுக்கு சாங் இருக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்த ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக இது தேவைடா, இது இந்த ப்ரொமோஷன் சைடில் இது ஒர்க் ஆகுன்ட்டு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஜேபேபியோட ரிலீஸு ப்ளஸ் அந்த படம் வந்து சொசைட்டிக்குள்ளே போய் சேர்ந்து தியேட்ரிக்கலில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது பயங்கரமாக எழுத ஆரம்பித்தாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதும், அந்த படத்தில் இருக்க அந்த கதை மாந்தர்கள் இருக்காங்கல்ல, அது வந்து தமிழ் ஃபில்ம் இதில் அப்படியான கேரக்டர்ஸும் இருக்கிறதுன்றதே பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து ரொம்ப சூப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணாங்க எல்லாருமே. அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் நான் நிறைய பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஜேபேபியில் தான் ஊர்வசி மேம், நான் வந்து கோ டைரக்டராக இருக்கும்போது தான் கிட்ட நடிகர்களோட இதுன்றது ரிஹர்சல் அதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பார்த்த படம், ஒர்க் பண்ண படம் ஜேபேபி தான். கபாலி காலால் ரொம்ப பிஹைண்ட் த சீனில் நிறைய ஒர்க் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரஜினி சாரே பண்ணும்போது சில சீன்ஸ் தான் பார்ப்போம், அடுத்தடுத்த சீன்ஸ்க்குன்னு ஓடி போயிடுவோம். பயமாக வேறு இருக்கும், அடுத்த சீன் ரெடி பண்ணணும், இது இல்லைன்னா அங்கே ரஞ்சித் திட்டுவாங்க, அதுன்ற மாதிரி ப்ரெஷர்லேயே இருப்போம் எப்பயுமே. பெரிய ஒர்க் அது. கபாலியில் ஜேபேபியில் க்ளோஸாக இருந்து பார்க்க முடிஞ்சது. ஆக்டர்ஸோட கிரேட்னஸ்ஸு, ரொம்ப மினிமலான லொக்கேஷன்ஸ்லாம் இருந்தாலுமே வந்து ஆக்டர்ஸ் எவ்வளோ ஃபைனாக அதை வந்து கேரி பண்ணி சூப்பராக அதை மாற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. எனக்கு 24ஓட இது வந்து இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷமும் நல்ல ஃபிலிம்ஸ் வருது அப்படிங்கிறதுனா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறது. சூப்பர். உங்கள் நண்பர்களுடைய படங்களை உங்களோட படங்களாக பாவிச்சு அப்படியே பேசும்போது ஐ ஹோப் இட் வில் மேக் யூ த மோர் சக்ஸஸ் இன் திஸ் இயர் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. அண்ணா
உங்களுடைய 2024 ஒரு நம்பிக்கை கொடுத்த மூமெண்ட் அண்ட் 2025 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது? எல்லா நியூ இயர்லேயும் வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கணும், போன வருடத்தோட பெட்டராக இருக்கணும், அப்புறம் இந்த வருஷத்தில் நான் இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் இப்படிலாம் எல்லோரும் யோசிப்பாங்க. நான் வந்து என்னுடைய தாட் என்னென்னா, போன வருஷம் நல்லா இருந்தேன், இந்த வருஷமும் அதே மாதிரி நல்லா இருந்துருப்பா அப்படின்றது தான். இதுக்கு மேலே நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அதனால என்ன ஆபத்து வரும்ன்றதும் தெரியாது. இது வரைக்கும் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி சந்தோஷத்தோடு இருந்துருவோம் அப்படின்றது. இதில் வந்து எனக்கு சலார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து நிறைய பேர் என்னை வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்தியா மட்டும் இல்லை, வெளியூரில் இருந்தும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி என்கிட்டலாம் பேசியிருக்காங்க. அண்ட் ஸோ தேட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட். குளோபல் லெவலில் ஒரு ரெகக்னைசேஷன், ஆமாம், ஒரு ரெகக்னேஷன் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து சார்பேட்டா டேடி. அண்ட் இன்னொன்று, இந்த வருடத்தில் தான் எல்லாரும் பார்க்குறவங்கலாம் என்னை வந்து டேடி டேடின்னு பாசமாக கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன யூனோ இட் இஸ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அண்ட் அதில் அவங்க டேடின்னு கூப்பிடும் போதே அதில் ஒரு ஹாப்பினஸ். நான் சொல்லி கொடுத்தெல்லாம் கூப்பிடல, அவங்களே கூப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த மாதிரி சந்தோஷம் இங்கே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாட்டில் ராதா படம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, ஜான் விஜய் உண்மை இல்லை, நானும் சாரும் வந்து அந்த நீயா நானால பேசினதை வச்சு நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க, ரொம்ப ப்ரொஃபவுண்டாக நல்லா பேசுவாங்க அப்படின்னு. அது வந்து அப்போ அதுக்கே அவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்னும் போது, பாட்டில் ராதான்ற ஒரு படத்தில் நம்ம இருக்கிறோமே, அதை பார்த்தா அதுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஐ எம் ஷூர் திஸ் மூவி வில் மேக் இட் பிக் in this coming year and also it will be a great thing for all our actors. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் உள்ளே வந்திருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னொன்று ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்கள் வந்து சக்ஸஸ் பற்றி. சக்ஸஸ் கூட ரெண்டு விஷயம் இருக்குது ஆக்டர்ஸில். ஹீரோவுக்கு வந்து அது ஒரு சிச்சுவேஷன், அவர் சக்ஸஸ் கொடுத்துட்டு அடுத்தது சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்றது. பட் குரு சோமசுந்தரத்துக்கு அது கிடையாது, அவர் எல்லாம் பண்ணுவார். ஸோ அவர் ஆமாம், அவர் வந்து அவரை பார்க்கும் போதே அவரை வந்து இன்னும் பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னா அவர் சாராயமாக மாறிடுவார் அது மாதிரி. ஸோ அந்த ப்ரெஷரை வந்து பெருசாக எடுத்துக்காமல் பர்ஃபார்மன்ஸை மட்டுமே கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு வேலையை தான் எங்களை மாதிரி ஆக்டர்ஸோடைய வேலை. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சு சலாரில் எல்லாரும் பார்த்தாங்க, அடுத்தது ஜான் விஜய் என்ன படம், யாருமே கவலைப்பட போகிறது கிடையாது. ஓகே, எந்த ரோல் கொடுக்குறோமோ அந்த ரோலை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே, நீ நல்லா பண்ணியிருந்தையா படம் வந்து நிறைய பேர் கதை சொல்லணும்னு வாங்க என்கிட்ட. என்னாலாம் படம் ஓடுறதில்ல, கதை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா நடிக்கணும், ஹீரோவுக்கு அந்த அப்ரிசியேஷன் இருக்கணும், அவருக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறோமோ அது கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். அப்போ தான் அந்த படத்தோடைய சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸில் ஒரு பார்ட் தான் நம்ம, ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்த படத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி காசு வேணும், காசு இருந்தால் தான் குடும்பம் ஓடும். ப்ளஸ் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, கதை நல்லா இருக்குது கதை நல்லா இல்லை, அதே அசிஸ்டன்ட் டைரக்டர் தட்டி எழுப்பி போலீஸ் ரோலே கொடுத்தாலும் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை பர்ஃபார்ம் பண்ணணும். எங்கே ப்ரெஷர் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விச் ஐ ஃபிகர்ட் அவுட் தீஸ் டேஸ், இந்த பார்ட் 2 பண்ணுறாங்க. அது ஒரு பாயிண்ட். இப்போ டேடி ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஆமா, இப்போ இந்த டேடியோட வெர்ஷன், அந்த டேடி எப்படி இருப்பாருன்றது தான் ப்ரெஷர். புரியுதா உங்களுக்கு? இதான் அவர் மின்னல் முரளியன் பார்ட் 2 பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்றது ப்ரெஷர். ஓகே, ஸோ சினிமாவில் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 2024 பெஸ்ட் மூமெண்ட் ஆப்வியஸ்லி ஜம்மா. 2025 எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு அது பாட்டில் ராதா, அவ்வளோதான். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். சொன்ன மாதிரி தான் 2024 எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஜமா தான். கண்டிப்பாக வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு நடிகை நான் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. பீப்புளால் தேங்க்ஸ் டு மக்கள், அவங்க வந்து இந்தளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம யோசித்தோம். சரி, ஓகே, இது ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும், ஒரு சின்ன சர்க்கிளுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இவ்வளோ பெரிய ஆட்களுக்கு இது தெரியும், இது வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்க பல நடிகர்கள், அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து இது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். 2025 ஆப்வியஸ்லி பாட்டில் ராதா. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருந்த ஒரு ஃபிலிம், ரொம்ப எங்களுக்கெல்லாம் க்ளோஸ் டு ஹார்ட்.
அதனால் வந்து கண்டிப்பாக இதுவும் மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகணுங்கிறது தான். எங்களாலையும் நல்லது செய்ய முடியும். 2024 2025 நான் வந்து லைக் பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் பார்க்க ஆசைப்படுறேன். பிகாஸ் 2024 எனக்கு ஹோப் கொடுத்த ஒரு மொமெண்ட்டானா நான் எதை பார்ப்பேன்னா, அதை நான் ஒரு மொமெண்ட்டாக பார்க்க மாட்டேன், பட் பீப்புள் அரவுண்ட் மீயாக நான் பார்க்குறேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. பிகாஸ் எனக்கு 2024 2 ரிலீஸ் இருந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் டூ பிக் ஃபார் மீ பர்சனலி. பட் எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய க்ளோசஸ்ட் சர்க்கிள், என்னோடய ஃபேமிலி அண்ட் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் வாட் எவர் ரீசன் இட் மைட் பி, இதுக்கு அடுத்து என்னது, இல்லாட்டி ஓகே இதுக்கப்புறம் வேறு எதாவது பண்ணிட்டியா இது விடு அப்படிங்கிற கேள்வியை ஒரு நாளைக்கு கூட என்கிட்ட எடுத்து வச்சது கிடையாது. ஸோ தட் கேவ் மீ அ லாட் ஆஃப் ஹோப் சேயிங் தட் இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் ஐ ஹாவ் திஸ் 10 people அரவுண்ட் மீ. ஸோ ஐ திங்க் 2024 ஆஸ் அ இயராக எனக்கு பார்க்கும்போது இட் கிரவுண்டட் மீ ரியலி அ லாட். நானே வந்து ரொம்ப ப்ரோக்கனாக இருந்த ஒரு சர்டன், நான் இதை பற்றி பெருசாக பேசினது கிடையாது பிகாஸ் இட் கேம் அப் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் இட். பட் ஐ ஃபீல் லைக் இந்த ஒரு 10-15 பேர் என்னை சுற்றி இல்லாமல் இருந்திருந்தா 25 எனக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆர் வாட் எவர் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் 25 would have been different. But because they were there through everything, I think that was the biggest hope for me. And 25ல பாட்டில் வித்தவுட் அ டவுட். நான் இன்னும் பாட்டில் பார்க்கல, ஸோ எனக்கு இருக்கலாம் பாட்டிலோட சுத்த போறேன் இருக்கலாம். பட் 2025ல ஐ திங்க் எங்க எல்லாருக்குமே அந்த ஹோப் இருக்கு. பாட்டில் வில் பி அ குட் ப்ராப்ளி என்ன சொல்றது, ஒரு கிவ் பேக் ஃப்ரம் டைம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் தி எஃபர்ட் தட் வீவ் புட் இன். ஸோ தட் இஸ் மை ஹோப் ஃபார் 2025. சார் நீங்கள் சொல்லுங்கள், 2024ல நீங்கள் சந்திச்ச ஒரு பெஸ்ட் மூமெண்ட், 2025ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மூமெண்ட். பர்சனலி நான் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு 11 years 2024ல் அதிகமாக வந்து நான் என்ன பண்ணணும் இனிமேல் அப்படிங்கிறத வந்து என்னிட்டேருந்து தான் தொடங்க வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நிறைய வருஷங்கள் வந்து தொடக்கம் வந்து வேறு யாராவது தான் ஆரம்பிப்பாங்க. யாராவது ஒரு டைரக்டர் கால் பண்ணி கதை சொல்லுவாங்க, அது பிடிக்கணும், அது பிடிக்கலனாலும் சம்பளம் நிறையா இருக்குதா, சரி ஓகே அது. ஸோ எல்லாமே இன்னொருத்தவங்க கையில் இருந்துச்சு. அதை வந்து நான் அசைப்போட ஆரம்பித்தேன் 24ல். அவ்வளோ தூரம் 24 முழுதும் அசைப்போடுற அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னொருத்தவங்க பிடிச்சி ஹூக் பண்ணியே தொடங்குறாங்க. இது வந்து இனிமேல் நான் வந்து 25லேருந்து நான் வந்து என்ன நானே இயக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வர ஆரம்பித்தேன். இது 2 மூமெண்ட்டு நடந்திருக்குது. அதில் தொடக்கமாக எனக்கு அதாவது முடிவுக்கு வந்துட்டாலும் யாரா நீ முடிவு பண்ணுறது, உன் முடிவை வேண்டா கேட்க போகிறான் அப்படின்னு கேட்குறதுக்கான டைம் வந்து மே ஜூனாக இருந்தால் கூட நான் திரும்பவும் 24 அசை போடுறத தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 25ல் வந்து தொடக்கத்திலேயே பாட்டில் வர்றதுனால அந்த சைட்லேருந்தும் நீ என்ன நினைக்கிறதுங்கிறத சீக்கிரம் செய்யி, சீக்கிரம் சொல்லு, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எனக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஆரோக்கியமாக போகும்னு நம்புகிறேன். சூப்பர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட டைமுக்காக. ரியாலிட்டி ஆஃப் லைஃப், பேலன்சிங் அ லைஃப், கிரியேட்டராக எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூவில் நம்ம பேசின ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது லேபிளாக ஒன்று போடுவாங்கள்ல, குடி வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு, மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு அப்படின்னு ஒரு படத்தோட ஓப்பனிங்கில் மட்டும் அந்த 10 செகண்டுக்கு வராமல் படம் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வேல ஒரு மெசேஜோட இந்த பாட்டில் ராதா பாஸ் பண்ணுதுங்கும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல திரைப்படங்களை மக்கள் இப்போ ரொம்ப அளவு பெருவாரியான அளவில் ரீஜனல் பிரேக்கிங்ஸ் எல்லாம் தாண்டி அது போய் சேருதுங்கும் போது இந்த பாட்டில் ராதா ஒரு பெரிய சக்ஸஸாக அமையணும். ஐ ஹோப் இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்காக. தேங்க்யூ. இன்னொன்று சொல்லணும் தம்பி உங்ககிட்ட, நாங்கள் வந்து நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஏதோ பாட்டில் ராதா அப்படின்னா குடிகாரங்களை பற்றி ஏதோ படம் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமாக வந்து கேள்வி கேட்டு போவாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த 2025ல் நீங்கள் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்லாம் எழுதி ஒவ்வொருத்தருக்கு இதுன்னு சொல்லி வந்திருக்குது. ஐ எம் ஷுர் இந்த இயர் வில் பி வெரி குட் ஃபார் யூ அண்ட் யூ வில் ஆல்சோ கோ பிளேசஸ். ஆல் த பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.